ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். எல்லோரும் இன்பற்றிருக்க வேண்டும், வேறொன்றும் செய்யாய் பராபரவே. திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமிகளை சிந்தித்து அடியேன் வணங்கி மகிழ்கிறேன். பிளே தமிழ் யூடியூப் சேனல் உலகளாவிய பறந்து விரிந்து கிடைக்கிற நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வாழ்வியல் பரிகாரம். அதாவது வாஸ்து சாஸ்திரத்தில் படி ஒரு வீடு இருக்கணும். அதாவது பூமியில் நாம் இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும். இயற்கைக்கு புறம்பாக இருந்தால் நமக்கு சில பாதிப்புகள் வரும். லிவிங் பேலன்ஸ் இன் நேச்சர், இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய ஒரு கலை தான் வாஸ்து. ஜூமன்சல் ரூல், பூலோக விதிப்படி ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் வந்து நாம் பிறக்கிறோம். இந்த பூமியோடு அசோசியேட் ஆகிவிட வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது நாம் சில வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதனால் நாம் இங்கே இந்த வீடியோ முழுவதும் ஒரு 100% அப்படியே ஒரிஜினாலிட்டியான பரிகாரம், வெற்றி பெற்ற பரிகாரம். அதை நம்ம பிளே தமிழ் சேனல் முதல்ல கொடுக்குறோம். என்னுடைய அன்பையும் பாசத்தையும் தரக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் தலை வணங்கி, உங்களில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பல வீடியோக்கள் கொடுத்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பாராட்டுதலும் உங்களுடைய ஆதரவும் என்னை மேலும் உற்சாகப்படுத்துகிறது. தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இப்போ ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆதிகால பரிகாரம், தாந்திரிக பரிகாரம். இப்போ தாந்திரிக பரிகாரம்னா என்னன்னா, இப்போ முருகப்பெருமான் ஒரு மாம்பழத்திற்காக என்ன பண்ணார் அப்படின்னா, மயில் மேலே ஏறி உலகை வலம் வந்தார். ஆனால் விநாயக பெருமான் என்னார், அம்மையப்பனே உலகம் என்று சொல்லி அம்மையப்பனையை சுற்றி வந்து அந்த மாம்பழத்தை பெற்றார். உலகை சுற்றி வந்தது மாந்திரீகம் என்றால், அம்மையப்பனை சுற்றி வந்தது தாந்திரீகம். ஆகையினால உலகத்தில் எல்லா வெற்றிகளும் நமக்கு காலுக்கு கீழேயே கிடக்கிறது. ஆகையினால இப்போ தெய்வ வழிபாட்டு முறையை சொல்லுவோம். எந்த கோயிலாக இருந்தாலும் விநாயகரை முதலில் வணங்கணும். நமக்கு தெரிந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லி 3 முறையை தலையை இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் கொட்டி கொள்ள வேண்டும். இந்த 3 தோப்பு கொரணை போட்டு வணங்கக்கூடிய முறை அதுதான். ஒரு முறை நிதானமாக வலம் வந்து அமர்ந்து நாம் வந்த நோக்கத்தை விநாயகரிடத்தில் தெரிவிச்சிடணும். ஆமாம். 2வது முறை வலம் வந்து விபூதி குங்குமம் போன்ற பிரசாதங்களை வலது கையில் வாங்கி வலது கையிலிருந்து இடது கைக்கு மாற்றாமலேயே அதை அப்படியே அனுபவிக்கணும், பூசணும். வலம் வரும்போது தெய்வத்தின் நாமத்தை சொல்லி கொண்டு வரணும். ஒரு பெரிய கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா முதல்ல ஒரு விநாயகர் இருப்பார், துண்டி விநாயகர் அப்படின்னு இருப்பார். இல்லை என்றால் செல்வ விநாயகர்ன்னு இருப்பார். ஒரு பெரிய சிவாலயத்தில் அந்த விநாயகருக்கு என்ன பெயர் இருக்கிறதோ அந்த பெயருக்குரிய அர்த்தத்தை தான் அந்த கோவில் தரப்போகிறது என்பதை சுலபமாக அந்த விநாயகர் சொல்கிறார். நல்லா கவனிச்சுக்கணும். அர்த்தம் புரியலையா? கேளுங்க. ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அந்த கோயில் பெரிய சிவன் கோயில், இப்போ திருவண்ணாமலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய முதல்ல நுழைஞ்ச உடனே ஒரு விநாயகர் இருப்பார். அவருக்கு ஒரு பெயர் இருக்கும். அந்த பெயருக்குரிய ஐஸ்வர்யத்தை தான் அந்த கோயிலே கொடுக்க போகுது. அதை முன்னமே விநாயகர் சொல்லிட்டார். அதனால் அந்த சுவாமியினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே நாம் கிரிவலம் செல்லணும். அந்த பிள்ளையாருக்குள்ளே வலம் வரணும். அதே போல் தேங்காய் பழம், கோயிலுக்கு போகிறீங்க, அர்ச்சனை பண்ணுறீங்க, தேங்காய் பூ பழங்கள்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் அர்ச்சனைலாம் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த தேங்காய் பழ தட்டை 2 கையாலையும் தொடணும். தொட்டு தான் கொடுக்கணும். கேரி பேக்கில் அப்படியே கொடுக்கக்கூடாது. அது தொட்டுட்டு அது பண்ணிவிட்டு வேற அர்ச்சனை பண்ணி வந்ததுக்கப்புறம் வேற யாரையும் அந்த தேங்காய் பழத்தட்டை தொட விடக்கூடாது. கொண்டுட்டு வீட்டில் கொண்டாந்து அந்த தேங்காயில் கொண்டுட்டு நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா அதுக்கு ஒரு சக்தி உண்டு. உங்கள் வீட்டிலையே ஏற்றலாம். சாமி படத்துக்கிட்ட செஞ்சு பாருங்க, பெரிய அபரீதமான வெற்றி உண்டாகும். உடனே தேங்காய் அங்கேயே உடைச்சி திங்கிறது, கோயிலே வாழைப்பழத்தை உரித்து மேயிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. மாவிளக்கு போட்டாலும் வீட்டுக்கு வச்சு விளக்கேற்றி மறுபடியும் அந்த தெய்வ பிரசாதத்தை வீட்டில் வச்சு
தீபாராதனை காட்டித்தான் அப்புறம் நாம் எடுத்து அனுபவிக்கணும் ஒன்று. அதே மாதிரி ராகு காலத்தில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ராகு காலம், நான் நம்ம வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலம். கோயிலுக்கு போனால் ராகு காலத்தில் பூஜை பண்ண போகிறதா இருந்தால் நல்ல நேரத்தில் தான் போகணும். ராகு காலம் முழுவதும் அங்கேயே தங்கியிருக்கணும். ராகு காலம் முடிஞ்ச பிறகு தான் வீட்டுக்கு வரணும். ராகு காலத்திலே போய் சாமியை 1-2 முடிச்ச உடனே ஓடி வர்றது வீட்டுக்கு, அப்படி வரக்கூடாது. துர்க்கைக்கு ராகு கால தீபம் ஏற்றினால் ராகு வேலை முடிந்து விட்டு தான் வீட்டுக்கு வெளியே வரணும். அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது தான தர்மம் பண்ணலாம். கோயில் பூஜையில் முடித்ததுக்கப்புறம் திருப்பி வரும்போது யாருக்கும் தான தர்மம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் வேஷ்டியும் சட்டையும் பெண்கள் சேலையும் அணிந்து தான் வழிபாடு செய்யணும். அப்போ தான் சக்ஸஸ் ஆகும். அதே போல் சூரியன் வழிபடணும் அப்படின்னா, சூரிய திசை நடக்குது அப்படின்னா கோயிலில் முதல்ல போனவொடனே சிவன் கோயிலில் சூரிய பகவான் இருப்பார். அவருக்கு முன்னாலேயே விநாயகர் முருகப்பெருமான் இருப்பார். வணங்கிட்டு சூரியனை வணங்கி விட்டு போனால் கண்டிப்பாக சிவபெருமான் அனுக்கிரகம் செய்வார். சூரியனை போய் வணங்காமல் போய்விட்டால் அனுக்கிரகம் தரமாட்டார். நீங்கள் என்ன தலைகள் நின்னாலும் நடக்காது. அதே போல் சூரியனை வணங்கிவிட்டு அதற்கப்புறம் நேராக போய் பலிபீடம், சுவாமி, கொடிமரம், இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நந்தியை தாண்டி சுவாமியை பார்த்துட்டு பரிவாரை சுற்றி வரும்பொழுது கடைசியில் சந்திரனை பார்த்து விட்டு வரணும். அப்படி வந்தால் தான் ஒரு கோயிலுக்குள்ளே போனது சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ தொடர்ந்து கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜாதகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாம்பு புத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த புத்தில் போய் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக 48 நாள் வழிபடணும். போய் தீபம் ஏற்றணும். ஏற்ற கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் கடன் அடையணுமா, வீட்டில் வாஸ்து கோளாறு இருக்கா, ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, அது நிறைய கை நிறைய உப்பு போடுங்க. ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, அது நிறைய காஞ்ச கருவாடு தூக்கி உள்ளே போடுங்க, அதையும் ஒரு முடிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒரு துணி கட்டி வீட்டு நிலைக்கு மேலே கட்டி விட்டுருங்க. 1 வருட காலத்திற்குள்ளார அந்த கடன் எப்படி அடையுதுன்னு பாருங்கள். கருவாடும் கரைஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் உப்புக்கல்லும் கரைஞ்சி போயிடும், வெறும் துணி தான் இருக்கும். இந்த ரகசியம் செஞ்சு பாருங்கள். அதே போல் வாழை நார் இருக்குது பாருங்க, வாழை நாரில் நூலில் கட்டாதீங்க. வாழை நாரில் மலர் தொடுத்து இறைவனுக்கு அணிவிக்க சகல தோஷங்களும் போகும். கடந்த காலம் வரையில் அப்படி தான் இருந்தது. இப்போ பெரும் நூல் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கோம் வீட்டில். அப்படிலாம் செய்யக்கூடாது. புத்திர பாக்கியம் இல்லாதவங்க திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போய், இவங்களுக்கு ஒரு 30 வயசு, 28 வயசு குழந்தை இல்லை, 32 வயசு குழந்தை இல்லையா, அவ்வளோ விளக்கேற்றுங்க, அவ்வளோ பேருக்கு அன்னதானம் போடுங்க, அவ்வளோ ரூபாய் தொகைக்கு உண்டியில் பணமும் போட நன்மை உண்டாயிடும். அதே மாதிரி மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் மழை நீரை ஒரு பாத்திரத்தில் பிடிங்க, பத்திரமா பாட்டிலில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இருள் படம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நீரை எடுத்து குளிச்சிங்கன்னா சகல தடைகளும் போகும். மழை நீர் வந்துச்சுன்னா சங்கடப்படாமல் பிடிங்க. கோடை மழையில் நனைங்க, பருவ மழையில் நனையாதீங்க. கோடை மழையில் நனைஞ்சிங்கன்னா சித்தர்கள் மகான்கள் மழை நீரில் வருவாங்க. அவங்க உங்கள் தலையில் பட்ட மாத்திரத்தில் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். மழை நீரை சேமித்து வச்சு குளித்தா சகல பாவம் பீடையெல்லாம் போகும். இப்போ வராகி அம்மன்கிட்ட எல்லாரும் கும்பிட்றாங்க. வராகி அம்மன்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குங்க. வராகி அம்மனுக்கு சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. அதை எடுத்து அபிஷேகம் பண்ணிங்கன்னா தீராத வியாதிகள்லாம் நீங்கும். அதே மாதிரி 9 முக ருத்ராட்சம்னு ஒரு ருத்ராட்சம் இருக்குது. அதை போல் வாங்கிக்கிங்க. அது உங்ககிட்ட இருந்தால் நவகிரக தோஷத்தை போக்கும். அது பைரவருடைய அம்சம். 1000 பிள்ளைய கொன்ற பாவம் கூட போகும்னு சொல்கிறாங்க. பேய், பிசாசு, பூத தோஷங்கள் இதெல்லாம் விலகும். யம பயம், சில பேருக்கு இனம் புரியாத பயங்கவும். 9 முக ருத்ராட்சத்தை சிவன் கோயில்கிட்ட கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம்லாம் நடந்து அந்த நீரில் அலசிட்டு
அதை கயிறில் கோர்த்து நாம் கழுத்தில் போட்டுக்கிட்டோம்னா, கண்டத்தில் போட்டுக்கிட்டா யமவாதம் போயிடும். பாருங்கள், அதுக்கு 9 முகம் உள்ள செவ்வாய்க்கு ஒரு வெள்ளி கவசம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உத்திராட்சத்தினால அவ்வளோ நன்மை உண்டு. நிறைய பேர் வீட்டில் வீம்பு பிடிச்சி போய் வடக்க தலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் படுக்கக்கூடாது. வடக்க தலை வச்சா மின்காந்த அதிர்வுகள் மாறிடும். நம்ம உடம்பில் காந்த சக்தியும் பிராணசக்தி ரெண்டும் மோதும் பொழுது நம்ம உடம்பில் பலம் ஏற்படும், தேஜஸ் உண்டாகும். அது தலையில் இருந்து கால் விரல் வரையிலும் பரவி உடம்பு முழுவதும் தேஜஸாக இருக்கும். அது வடக்க வச்சு படுத்தா அம்புட்டு வெளியேறிடும். அதனால் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது, வடக்க பார்த்து சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? வறுமை வந்துடும். இப்போ உளுந்து தானியம் இருக்குது, கொள்ளு தானியம் இருக்குது. இந்த 2 தானியத்தையும் வேக வச்சு பசுவுக்கு கொடுக்க கொடுக்க நம்மக்கிட்ட நாகதோஷம் இருக்கோ இல்லை புத்திர தோஷம் இருக்கோ எல்லாமே விளையிடும். அதே மாதிரி வீட்டில் குளிக்காமல் கொள்ளாமல் வீட்டில் பூஜை அறைன்னு தனியாக வச்சுருந்தா அதுக்குள்ளார நுழையக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கவனம். கூட்டத்தில் ஒரு பஸ்ஸில் எங்கேயாவது போயிட்டு வாரீங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டி போட்டு குளிச்சிடணும். அப்புறம்தான் வீட்டில் பூஜையில் விளக்கையும் ஏற்றணும். பூஜை பண்ணுறதா இருந்தாலும் அதான். கூட்ட நெரிசலில் பஸ்ஸில் எல்லோரும் தான் வருவான், நல்லவன் கெட்டவன் எல்லாம் வருவான்ல. அந்த தீட்டு இந்த தீட்டுலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வீட்டில் குளிக்கும்போது கோணல் மாணவாக குளிக்கக்கூடாது. நேராக தலைக்கு தண்ணி ஊற்றும் போது கிழக்கு திசை பார்த்து வடக்கு திசை பார்த்து தான் குளிக்கணும். குளிக்கும்போது கொஞ்சம் கங்கான்னு குளிங்க. அதே மாதிரி உங்களுக்கு தொழிலில் பொறுத்தளவில் நிறைய பேருக்கு பண வரவை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க. சின்ன சின்ன விஷயம் ஐயா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் காது கொடுத்து கேட்குறீங்க. யாராவது எழுதுறீங்களா? எழுதுனா தானே சரியாக வரும். கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, கிராம்பு நல்லா பன்னீரில் அலசிடணும். கசகசா அதையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். பன்னீரில் நல்லா குழைக்கணும். லேசாக அப்படி குழப்பி நெற்றியில் பொட்டு வைக்க பணம் வரும். வச்சுட்டா வந்து கொட்டிடுமோ? அப்படி இல்லை, உழைப்பு. இரண்டாவது, இந்த ஐஸ்வர்யம் சேரும் பொழுது என்ன செய்யும், நம்மை வெளி உலகத்திற்கு காட்டும், தொழில் அமையும், எதிர்ப்பவர்கள் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் விஷயம். வியாபார ஸ்தலங்களில் சின்ன சின்ன கடை வச்சுருக்கீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க. அந்த சாமி படத்துக்கு கதம்பத்துக்கு எதுக்கு போடுறீங்க? யார் உங்களை போட சொன்னால்? கதம்பம்னா என்ன? வாசனை எவ்வளோ பூவை கட்டணும். ஏதோ ஒரு செடி இலையை பிடிக்கிறேன், ஏதோ ஆகாவலியை பிடிச்சி ஒன்றா வச்சு கட்டி விடுறேன், அவனுக்கு அது வியாபாரம். நாம் அதை வாங்கி நம்ம சாமிக்கு போட்டு பூ போட்டால் ஒரு தேவதை வீட்டுக்கு வரணும். என்ன தேவதை வரணும்? ஒன்றுத்துக்கு ஆகாத பூவை, வாசனை இல்லாத பூவெல்லாம் வச்சு சாமிக்கு போட்டால் நல்லது நடக்குமா? நடக்காது. அதனால் வியாபார ஸ்தலங்களில் காசு கூட போனாலும் மல்லிகை பூவை தெய்வ படங்களுக்கு அணிவிக்க வியாபாரம் அதிகரிக்கும். அதே மாதிரி சித்தர்கள் சமாதி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்களில் பரிகாரம் செய்யும் போது முழு நன்மைகள்லாம் கிடைக்குது. தேய்பிறை அன்னைக்கு போய் தோஷம் போகும். வளர்பிறையில் போய் விளக்கேற்ற விளங்கிட்டால் நன்மை உண்டாகும். அதனால் குலதெய்வத்தை நிச்சயம் வழிபடணும், வஸ்திரம் வச்சு பூஜிக்கணும். சில கோயில்களில் போய் அந்த தேவதையை சாந்தப்படுத்தணும். அப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் மாரியம்மன் கோயிலை விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு ஊர் பந்தாவுக்கு தெருவாக போய் அலைஞ்சு கோயில்களுக்கெல்லாம் போனால் பலன் கிடையாதுங்க. உங்கள் ஊர் எல்லையை தாண்டும் போது அங்கே கேட்கும், என்ன உன்னையெல்லாம் மதிச்சுட்டு வந்தானான்னார். எங்கே இந்த பயலுக்கு மதிக்கிறாங்கன்னார். அப்போ நிறைய பேர் திருப்பதிக்கு போய் திருவண்ணாமலை போய் எங்கெங்கேயோ போய் புண்ணியம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? வீட்டை விட்டு புறப்படும் போது விளக்கேற்றணும், வீட்டுக்குரிய சுவாமிகிட்ட சொல்லிடணும். வாசலில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இருக்காருன்னா ஒரு சதற்காய் போட்டு வண்டியை நிப்பாட்டி எலுமிச்சம்பழம் வச்சு சாமியை கும்பிட்டு விபூதியை பூசிட்டு, பிள்ளையாரப்பா நான் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறேன், எனக்கு கூட அனுக்கிரகம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு கிராமத்தை தாண்டும் போது அந்த கிராமத்துக்குன்னு ஆதி தேவதை இருக்கும், அவளை ஒரு நிமிஷம் நேரம் திசையை நோக்கி கும்பிட்டு வணங்கிட்டு, இல்லை அந்த காவல் தெய்வம் போய் சூடம் பொறுத்து சாமியை கும்பிட்டு அப்புறம் போகணும். வீட்டில் காரில் ஏறின உடனே பறக்கிறது. ஆமாம், ஒரு ஹோட்டலில் போய் நின்றுக்கிட்டு
நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கெலாம் பொறுமை இருக்குது. வரிசையில் நிற்கணும். பெரிய பெரிய ஹோட்டலில் போனால் தீபாவளிக்கெல்லாம் பார்த்தா ஹோட்டல் இல்லை. அந்த ஹோட்டலில் டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துருக்கான். இல்லைடான்னா 5 பேர் 7 பேருன்னு. சாப்பாட்டுக்கு பொறுமை காக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஊரை விட்டு வெளியே போகும்போது அந்த தேவதையை நினைக்கல. நிறைய பார்க்கணும். அது பாதையை க்ளீன் பண்ணும். அதே மாதிரி இந்த 9 முக ருத்ராட்சம்னு சொன்னேன். ஒரு ருத்ராட்ச மாலையை நல்லா வாங்கிக்கணும். உங்களுடைய காரில் போகும்போது சில இடங்களில் விபத்தெல்லாம் நடக்குது. அங்கங்கே அகால மரணம் அடைஞ்ச துர்தேவதைகள்லாம் அங்கே நின்று ஆடிக்கிட்டு கிடக்கும். யாராவது நல்லவன் பெரியவன் போனான்னா பைக்கை ரிப்பேர் பண்ணோம், வண்டியை தலைகளுத சுற்றி விடும், டயர் பஞ்சர் ஆகும், நிறைய தொந்தரவுலாம் கொடுக்கும். அப்போ அந்த காலத்துலலாம் என்ன சொன்னாங்க, வண்டிகளில் பம்பர்களில் அந்த உத்திராட்ச மாலையை போட்டிருப்பாங்க. இந்த மாலை ருத்ராட்சத்தினுடைய சக்திக்கு அப்படியே பேய் பிசாசுகளில் துர்ராவிகள்லாம் பார்த்தா விலைக்கு ஓடி அலறி நடுங்கும். இதெல்லாம் நிறைய இடங்களில் இருக்க அமானுஷ்யங்கள். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். வாஸ்துப்படி குறைவுள்ள வீடாக இருந்தாலும் வாழ்க்கையை இப்படி தெய்வீகத்தோடு வச்சுக்கோங்க. புண்ணியத்தை கூட்ட கூட்ட வாழ்க்கையில் வெற்றி நிச்சயங்க. செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம். நல்லது, வாழ்த்துக்கள். ஐயா போயிட்டு வரேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.